ஏழை பலம் கொண்ட தலைவன். பூனை மாரி இருக்கிறவங்களை, தமிழ் மக்களை, இந்திய மக்களை, உலகளவில் இருக்கிற மக்களை ஏழை பலத்தோடு தூக்கி நிறுத்த வெற்றி கரம் கொன்று வெற்றியாக வந்திருக்கார். மாற்றம் முன்னேற்றம் அது கண்டிப்பாக தளபதி மூலியமா கிடைக்கும். கொடியில் இருக்கிற கலரு, அதில் இருக்கிற வாகை மலர், இதை பற்றின விளக்கம் எல்லாமே வந்து தன்னோட மாநாட்டில் விளக்கம். ஒரு ஆணையாக இருந்து செயல்படுறத விட இப்போ வந்து 2 ஆணை வந்து அந்த மாதிரி உற்சாகமாக செயல்படுவோம். 2026 எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்களோட கரகோஷங்கள், அந்த பாட்டில் வர வரிகள் அவருக்கே அவரை தெரியாம கண்கலங்குனதை எங்களால் உணர முடிஞ்சு அந்த இடத்துல. ஏன் அழுவுறீங்க? எனக்கு அவரை பார்த்து ஒரு போட்டோ மட்டும் தானே எடுக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு கொடி லான்ச் பண்ணிருக்கீங்க, அது பாக்குறப்ப எப்படி இருக்கு? ஒரு தொண்டரா பாக்குறப்ப, ஒரு ரசிகரா பாக்குறப்ப மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, 2 யானை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பிளாக்ல. கிட்டத்தட்ட யானை அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவர் வந்து போர்படைக்காக யூஸ் பண்றது. இதுல வந்து ஒரு தளபதி வந்து தன் மக்களுக்காக ஒரு போர் செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் ஒரு நல்ல ஆட்சி அமையுங்கிற ஒரு கொள்கையோட இருக்குன்னு நாங்க நம்புறோம். மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? கரைப்படியாத கையை பிடிச்சு நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு போக ஒரு தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இருந்து மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஊழலற்ற ஆட்சியை தளபதி கொடுக்கறதுக்கு சரியா ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா நம்மளுடைய தலைவரை பாக்குறோன்றப்ப எப்படி இருந்தது? அதாவது வந்து அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வளர்ச்சிங்க. அது சாதாரணமா ஒரு லைன்ல சொல்லிட முடியாது. ஒரு நடிகராகி உச்சம் பெற்று பல புகழை பெற்றாரு. இனிமேல் இந்த புகழுக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்க வேண்டிய பெரிய சந்தோஷம் வந்து மக்கள் சேவை செய்யறதுன்னு சொல்லி அவர் உணர்ந்துட்டாரு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரா வந்து தமிழ்நாட்டுக்கு 2026 மக்கள் சேவை செய்யறதுக்காக இன்னைக்கு ஒரு முதல் படிக்கட்டா கொடி ஏற்றி வச்சுட்டு அவரோட சேவை வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நாங்க வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறோம். அவரோட மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு முழு மனதோட இறங்கிட்டாரு. கண்டிப்பா அடுத்தடுத்த செயல்கள் வந்து அதிரடியா இருக்கும். மாநாடு வந்து ஒரு பெரிய அளவுல பண்றதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு நம்ம தலைமை நிலையத்து சார்பில். 2026 எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய செயல்பாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்க இப்போ 2026 எலெக்ஷன் வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய புதுசா ஓட்டு போடுற ஒரு எலெக்ஷனா நாங்க பாக்குறோம். ஸோ அந்தப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதுக்கு உண்டான களப்பணிகள் எல்லாம் நாங்கள் தொண்டர்கள் இப்போ இருந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். மக்களுக்காக தளபதி இறங்கி வராரு, மக்களும் சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ மூலியமா நான் கேட்டுக்கிறேன். கொடியில இருக்கக்கூடிய 2 யானைகள் வந்து 2 பெருங்கட்சியை குறிக்கக்கூடிய வகையில இருக்கா? அந்த கொடியை பத்தி அது மாதிரி விளக்கமா வந்து தளபதி சொல்லல. நம்ம எடுத்துக்கிற கருத்து தான் அது வந்து ஆக்சுவலா அதை பத்தி விவரமா வந்து மாநாட்டுல சொல்றதா சொல்லியிருக்காரு தளபதி. அந்த கொடியில் இருக்கிற கலரு, அதுல இருக்கிற வாகை மலர், இதை பத்தின விளக்கம் எல்லாமே வந்து தன்னோட மாநாட்டுல விளக்கறதா சொல்லியிருக்காரு. சொன்னீங்க எமோஷனல் ஆனாருன்னு, இன்னொரு விஷயத்துல எமோஷனல் ஆனாரு பேசும்போது அது எங்களோட உற்சாகம். நாங்க எதிர்பார்த்தாம கிடைச்ச பாடல், கொடி அறிமுகப்படுத்தினது எல்லாமே அவருக்கு எங்க முன்னாடி இருக்கிறப்ப அவர் ரொம்ப எமோஷனல் ஆனாரு. அந்த வெற்றி வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தை தொடரப்ப ஒரு ஆனந்த கண்ணீரா அவர் ஃபீல் பண்றாரு. எங்களோட கரகோஷங்கள், அந்த பாட்டுல வர வரிகள் அவருக்கே அவரை தெரியாம எங்க மாநில பொதுச் செயலர் ஆகட்டும், தளபதி ஆகட்டும், 2 பேருமே கண்கலங்குனதை எங்களால உணர முடிஞ்சு அந்த இடத்துல. இதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது? எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் அறிவு. மாற்றம் கண்டிப்பா அந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம் தான் அது கண்டிப்பா தளபதி மூலியமா கிடைக்கும். இன்னைக்கு கட்சியினுடைய கொடியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு விஷயம் ஃபீல்? இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய கொடியா நம்ம கட்சிக்குன்னு ஒரு அடையாளம் இது அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. சிவப்பு ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை குறிக்கக்கூடிய மார்க்சிசியம் உழைப்பவங்க. அது மஞ்சள் வந்து நல்ல மங்களகரமானது. இரட்டை யானை போர் புரியக்கூடியது. வாகை மலர் வந்து வெற்றி வாகையை சூடுறது. அதான் எங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்குன்றது ஒரு கட்சியினுடைய கொடி மூலியமாவே சொல்லியிருக்காரு. அதுக்கு தளபதி வந்து அர்த்தம் கொடுத்துட்டாரு மாநாட்டில். நான் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன்னு டெஃபினேஷன் தரேன். அதாவது என்ன கொடியோட நம்ம என்ன கொடி சொல்லுது, என்ன சொல்லுது கொடி வந்து என்ன விளக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை நான் மாநாட்டில் சொல்றேன். ஒரு இயக்கத்துல இருந்து செஞ்சதை விட இப்போ ஒரு கட்சியா இருந்து செய்யறப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு பலவீனம் கிடைக்கும். ஒரு ஆணையா இருந்து செயல்படுறத விட இப்போ வந்து 2 ஆணை வந்து நாங்கள் அந்த மாதிரி உற்சாகமா செயல்படுவோம். தமிழக மக்களுக்கு நாங்கள் எங்க கட்சினால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அந்த வாகை சூடா மன்னன் சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அது இந்த நம்ம நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு போய் வெற்றி பெற்று வந்தாலும் அந்த மன்னர்களுக்கு வாகை மலர்த்தையும் எல்லாமே கொடுப்பாங்களாம். அப்போ வாகை சூடா மன்னன்றதுக்காண்டி அந்த வாகை மலரை நாங்கள் நடுவில் வச்சு சுற்றியும் பச்சை ப்ளூ நட்சத்திரத்தில் அதை ஸ்டார் போட்டு 2 யானையை போர் யானையத்துக்கு அவங்க வச்சு மிகப்பெரிய கொடியா வச்சிருக்கோம். அந்த பாடல்ல வந்து பார்க்கும்போது அவருடைய லுக் வைஸ் வந்து, அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவரா பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இது எப்படி அந்த பாடல் எப்படி இருந்தது? இந்த பாடல் நாங்க இன்ன வரைக்கும் ஒரு தளபதியாத்தையும் ஒரு அண்ணனத்தையும் ஒரு ரசிகராத்தையும் பார்த்துருப்போம். இந்த பாடல் மூலியமா அவரை நாங்க மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவராக பார்க்குறோம். அந்த ஸ்டார்டிங் பாடல வந்து 2 யானையை வந்து ஒரு 2 யானை கொள்றதே தமிழ்நாட்டு சூழலையை நீங்க புரிஞ்சுக்கிப்பீன்னு நினைக்கிறேன்.
ஒரு இரண்டு யானை வந்து உள்ள மக்களை பூரா அச்சுறுத்துது, பயமுறுத்துது, அடிக்குது, அடிமையை வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு தலைவர் வந்து குதிரையில வந்து இறங்கி அந்த 2 ஆணையை வச்சு அந்த ஆணையை கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கும் போது அது வர அரசியல்ல சொல்லாம இந்த முதல் படம் சொல்றாரு. இதுக்கு முழு விழுக்கமும் அடுத்த வர மாநாட்டுல தலைவர் வந்து மேடையில ஸ்பீச் கொடுப்பாரு. ஒரு சந்தோஷம். மாற்றம் ஒன்றே மாறாது, அது 26ல கண்டிப்பா மாறும்னு தமிழக மக்கள் நம்புறோம். இன்னைக்கு தலைவரால எங்களுடைய 25 வருஷம் ஒர்க் அவுட் இது. எங்களுடைய மீடியா விங்கு ஒரு 25,000 பேர் இருக்கும். எல்லாரும் தனித்தனியா இதுக்காக வேலை பார்த்துருக்கோம். இந்த கட்சியினுடைய கொடி என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்றேன், இப்படி 2 யானை போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா, ஏனை பலம் கொண்ட தலைவன், பூனை மாரி இருக்கிறவங்கள, நொண்டியார் முடமா இருக்கிறவங்கள, தமிழ் மக்களை, இந்திய மக்களை, உலகளவில் இருக்கிற மக்களை ஏனை பலத்தோடு தூக்கி நிறுத்த வெற்றி கரம் கொண்டு வெற்றியாக வந்திருக்காரு. கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாமா தமிழக? ஒன்லி சக்சஸ், நோ ஆப்ஷன் அட் ஆல். ஏன் அழுவுறீங்க? ஏன் ஃபீல் பண்றீங்க? எனக்கு அவரை பார்த்து ஒரு போட்டோ மட்டும் தானே எடுக்கும். ஆக்சுவலா இது வரைக்கும் ஒரு நடிகரா இருந்தாரு, பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுக்கப்புறம் மக்கள் கூட ஒருத்தரா தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்க அதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல? இல்ல, நான் எனக்கு இப்ப பார்த்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் வேணும். எங்க இருந்து வந்துறீங்க நீங்க? சரி, அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு எல்லாமே அவர்தான், அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. இல்ல, எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த வயசுல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது அவரை? சின்ன வயசுல பிடிக்கும். இப்போ அவரு ஒரு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா அவருக்கு இருக்கும்ல ஃபியூச்சர்? இருக்கும். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது உங்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு? எனக்கு அதெல்லாம் இப்ப எதுவுமே தெரியல. நான் அவர் கூட ஒரு போட்டோ மட்டும் எடுத்தா நான் தோணுது, அவர்கிட்ட கேட்டு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அவரு இன்னைக்கு ஒரு கட்சி கொடியை லான்ச் பண்ணிருக்காரு, இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப? ஃபேன்ஸா ஹாப்பியா தானே இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும்னு நம்புறோம். மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே அவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் எது கேட்டாலும் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இவ்வளவு நாட்கள் எல்லாம் நிறைய ஆட்சியில இருந்திருக்கும். இந்த ஆட்சிலாம் இல்லாம இவர்கிட்ட என்ன ஒரு விஷயம் இது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க மக்கள்? நம்ம ஏதாவது கோரிக்கை வச்சோம்னா நிறைவேற்றுவாரு, எதுனாலும் சீரியஸா எடுத்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகரா ஆரம்பித்து தன்னுடைய கெரியரை அதுக்கு அடுத்த கட்டமா வந்து மக்கள் இயக்கமா வருது. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியா வளர்ந்து அவருக்குன்னு ஒரு தனி தொண்டர்கள் வந்து இப்போ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஆதரவு தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய இந்த கட்சியினுடைய பாடல் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.